இந்த முருங்கை மரம் வச்சு சரியாக 8 மாதம் ஆச்சு. இப்போ தான் எங்களுக்கு அழகாக பூ பூத்து சின்ன சின்ன பிஞ்சாக வந்து நல்லா நீள நீளமாக அழகாக போட்டிருக்கு. இந்த முருங்கை மரத்துலேருந்து கீரைகள் நிறையா நாங்கள் பறித்து சாப்பிட்ருக்கோம். ரொம்பவே வந்து எங்களுக்கு இவ்வளோ நாளும் நல்ல பயனுள்ளதாக இருந்துச்சு. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரையை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முருங்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருங்கை மரம் நமக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மரம்னு சொல்லலாம். கீரை எப்போ நமக்கு தேவைன்னாலும் பறிச்சிக்கலாம். காயும் அதே மாதிரி தான், சீசன் அப்போ நல்லா ரெகுலராக ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட 4வது மரம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கை மரத்தை நட்டி அதை பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி வளர்த்து நல்லா இலை வரும், காய் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரமே வந்து சிலரோட ஒரு இதனால் இல்லாமலே போயிடும். இப்படியே 3 மரமும் போயிடுச்சு. இப்போ 4வது மரம் பார்த்துக்கோங்க. இதில் இப்போ காய் வந்திருக்கு. கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப உயரத்தில் போனதுனால இப்போ எங்களுக்கு கீரை கூட எட்ட மாட்டேங்குது. ஆனால் நல்லா பூ பூத்து இப்போ காய் வரப்போகுது. கீரை எட்டலைன்னு சொன்னோன்னா பாப்பா அவங்களும் தம்பி அவங்களும் சேர்ந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு பறித்து தரோம் அப்படின்னு ஏறுறாங்க. இந்த மரம் வந்து முருங்கையில் ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உடஞ்சிரும் சீக்கிரம், சின்ன வெயிட் கூட தாங்காது, காற்றுக்கு கூட அடித்து கீழே விழுந்துருன்னு சொல்லுவாங்க. நான் ஏற விடலை. சின்னதாக அந்த ஒரு இது இருக்குது பார்த்திங்களா, அந்த உயரத்தில் மட்டும்தான் லைட்டாக நின்று சும்மா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எட்டலை, யாருக்குமே எட்டலை. கீரை காய் வந்துருச்சு. காய் நல்லா செழிப்பாக வந்ததுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு காமிக்கிறோம். தம்பியும் பாப்பாவால் பறிக்க முடியலன்னொன்னே தம்பியும் ட்ரை பண்ணி பார்க்குறான். அவனுமே ஏறிட்டு அம்மா என்னால் முடியாதும்மா, இலை எங்கே இருக்குது, எப்படி பறிக்கிறது அப்படி சொல்லிட்டு இறங்கிட்டான். நானுமே அவங்க ஏறி கண்டிப்பாக பறிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் விரும்பலை. சரி, இலை பறிக்கலைன்னா இருக்கட்டும், பரவாயில்ல, நம்ம ஸ்டூல் ஏதாவது யூஸ் பண்ணி பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குங்க அப்படின்ட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காய் வந்து வந்திருக்கு. கிளார் அடிக்கிறதுனால காய் வந்து சரியாக தெரியலை. காய் நல்லா கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் அவங்கள்ட்ட காமிக்கிறோம். இந்த முருங்கை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டை என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி வளர்த்து எப்படியோ நாங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஏன் நம்மளே வந்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை அப்படின்னா, எல்லார்ட்டையும் நம்ம அடிக்கடி போய் தொந்தரவு பண்ண முடியாதுல்ல. கீரை கொடுங்க, முருங்கைக்காய் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது இல்லையா. நம்மளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எப்போ தேவையோ அப்போ வந்து அழகாக நம்ம பறித்து தேவைக்கு முருங்கைக்கீரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நாங்கள் இதை வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்டி வச்சு வளர்த்துருக்கோம். என்னோடய ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, நீங்களும் முருங்கையை விட்ட பாடில்லை, முருங்கையும் உங்களை விட்ட பாடில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பாரு இதே தான், கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்களேன், அதில் போட்டு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த மரம் வந்து இல்லாமல் போயிடுறதில்ல சிலரோட காரணத்தினால. அதை வச்சு அவங்க வந்து என்னை சத்தம் போடுவாங்க, வேண்டாம் வைக்க வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நாங்கள் வச்சுருக்கோம். காய் வந்துடுச்சு, ரொம்ப ஹாப்பி. இனி வர்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். லைஃப்பில் எல்லா கஷ்ட நஷ்டங்களையுமே நம்ம தாண்டி வரணும், அதுதான் லைஃபு. சும்மா நம்ம ஜாலியாகவே இருந்துட்டால் லைஃப் கிடையாதுல்ல. இந்த மாதிரி உங்களோட லைஃப்லேயும் யாருக்காவது ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.